வணக்கம் உறவுகளே. 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ வாக்குகள் என்ற பணிகள் நடந்து கொண்டிருக்குது. முதற்கட்டமாக தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்குது. தேர்தல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சாலும் வாக்கு என்ற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்குது. இப்போ முதல் கட்டமாக எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதியப்பட்டிருக்குன்ற தகவல் வெளியில் வந்திருக்குது. அதில் தமிழர் தாயகத்தில் மிக குறைந்த சதவிகித வாக்குகள் தான் பதியப்பட்டிருக்குது. அது ஒரு கவலைக்குரிய விடயம்தான். உண்மையில் எல்லாருமே வாக்கு செலுத்த வேணும், அதுதான் சரியான ஜனநாயகம். யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2,20,000க்கும் அதிகமான வாக்குகள் போடப்படவில்லை. அதாவது வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள் 2,20,000க்கு மேல வாக்களிக்க தவறி இருக்கின்றனர் என்றதான் உண்மை. அது உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்றுதான் நாங்கள் பார்க்கப்படும். வாக்கு செலுத்த தகுதியானவர்கள் 5,50,000 பேர் இருந்தும் 3,50,000 பேர் தான் வாக்கு செலுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே நிறைய கட்சிகள் கேட்குது. அப்போ வாக்கு செலுத்தின ஆக்களின் விகிதாசாரமும் குறைவு. அதால ஒரு பாரிய அரசியல் பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் ஏறத்தாழ 60-62% வாக்குகள் தான் பதியப்பட்டிருக்குது. மன்னார் மாவட்டத்தில் 70% வாக்குகள் பதியப்பட்டிருக்குது. அதே மாதிரி வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்கள்லையும் 60-62% அப்படியான வாக்குகள் தான் பதியப்பட்டிருக்குது. உண்மையில இந்த 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு உரிமை பெற்றவர்கள் வாக்களிக்காம விட்டது என்றது ஒரு பெரிய பின்னடைவு. ஏனென்றா தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானவர்களும் அதில் வாக்கு செலுத்தாம விட்டிருப்பினோம். அப்போ அது தமிழ் தேசியத்துக்கு பெரிய ஒரு பின்னடைவு. இப்போ நாங்கள் இந்த ஒளிப்பதிவை செய்கிற நேரம் வரைக்கும் எந்த விதமான தேர்தல் முடிவுகளுமே வர இல்லை. அடுத்ததாக வர இருக்கிற தேர்தல் முடிவுகளையும் உங்களுக்கு நாங்கள் காணொலியாக போடுவோம். உண்மையிலேயே இந்த தேர்தலில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி எங்களுடைய மக்கள் ஒரு தொகுதி வாக்குகளை செலுத்த இல்லையண்டா எங்களுடைய தமிழ் தேசிய பயணம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அது தமிழ் தேசியத்தில் நம்பிக்கை வச்சு தமிழ் தேசியத்தில் ஒரு அக்கறை வச்சு பயணிக்கிற எங்களை மாதிரி ஆக்களுக்கு அது ஒரு பெரிய மன உடைவை ஏற்படுத்தும். நாங்கள் வாக்குகள் என்ற இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே தமிழ் தேசியம் சம்பந்தமான ஆக்கள் கூடி கதை கேட்கல, எல்லாருமே விரக்தியோட நின்றதை நாங்கள் பார்த்தோம். இந்த தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்துக்கு ஒரு அங்கீகாரம் தரையிலேண்டா நிறைய பேர் இதை தொடர்ந்து கையில் எடுத்து பயணிக்கிறது சரிவராது என்ற மாதிரி விரக்திகளை வெளிப்படுத்தி இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். உண்மையிலேயே அது ஒரு நியாயமான விரக்தியும் கூட. இந்த தேர்தல் முடிவில் தான் எல்லாமே தங்கி இருக்குது. திரும்பவும் சொல்றேன், எங்களோட மக்கள் 2 லட்சத்திற்கும் அதிகமான பேர் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கணும். அதுதான் எங்களோட இந்த அரசியல் பலவீனத்திற்கு ஒரு காரணமாக கூட அமையலாம். அடுத்து வர இருக்கிற தேர்தல் முடிவுகளை இன்னொரு காணொளி மூலம் உங்களிடம் தெரிவிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.